Praise the Lord. 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 டீ குடிச்சிட்டிங்களா? வெசாக்கெல்லாம் பார்க்க போனீங்களா? ஓகே. வெசாக் போகும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? மழையா இருந்துச்சா? இன்றைக்கு காலநிலை எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தூக்கம் வர மாதிரி இருக்கா? இல்லை. ஓகே. சோம்பலா இருக்கா? இல்லை. உற்சாகமா இருக்கா? ஓகே. சந்தோஷமா இருக்கா? ஓகே. சத்தம் காணாது. சந்தோஷமா இருக்கா? ஓகே. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? நிறைய. வாவ், பிரைஸ் த லார்ட். ஓகே. ஸோ அந்த ஒரு மகிழ்ச்சியோட ஒரு கேள்வி. ஓகே, முதலாவது கேள்வி. இதற்கு சரியான பதில் சொல்கிற ஆட்களுக்கு நான் ஒரு டோக்கன் கொடுப்பேன். நீங்கள் டான்சலில் போய் சாப்பிடலாம். ஓகே. ஸோ முதலாவது கேள்வி, உங்களுக்கு விருப்பமா? ஸ்கூலுக்கு போன மாதிரி ஞாபகம் இருக்கா? அந்த சின்ன வயசில் இது முன்னுக்கெல்லாம் சின்ன ஆட்கள் இருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் இன்னும் இதை முட சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூல் பேக்கை போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு போகும்போது, இப்போ எல்லாம் நாங்கள் 3 வீலில் போவோம். இந்த மாதிரி சின்னாக்கள் நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் பொழுது எப்படி போங்க எனக்கு தெரியலை. அந்த காலத்தில் என்ன இருக்குமோ எனக்கு தெரியலை. நான் அடுத்த ஜெனரேஷனுக்குரிய ஒரு ஆள். ஸோ நீங்கள் ஸ்கூல் போகும்போது மேபி சைக்கிளில் போயிருப்பீங்க, இல்லாட்டி நடந்து போயிருப்பீங்க. மாட்டு வண்டியிலையா? நடந்து போயிருப்பீங்க. ஸோ அப்படி ஒரு காலம். இன்றைக்கு காலங்கள் கடந்து ஸோ அந்த ஸ்கூல் போகும்போது இருந்த ஒரு அந்த மகிழ்ச்சி, அதே மாதிரி தான் இப்போ என்னுடைய கேள்வியும். முதலாவது கேள்வி, ஸ்கூலுக்கு போகிற மாதிரி நீங்கள் பிள்ளையாப்பல் சொல்லக்கூடாது, சையாப்பல் சொல்லணும், சரியா? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார்? எனக்கு சொல்லாதீங்க, நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு சொல்லி ஒரு எட்டி பாருங்கள். அவர்கிட்ட முகத்தை ஒரு எட்டி பாருங்கள். வலது பக்கம், இடது பக்கம். ஓகே, உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஓகே, அவர் யாருன்னு பார்த்துட்டீங்க. ஓகே, அவர் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஆளா, இல்லாட்டி ஏதோ பக்கத்தில் இருக்கிறார் அப்படி ஒரு ஆளான்னு சொல்லி திங்க் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது கேள்வி. ஓகே, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யார் பார்த்துட்டீங்க. ஸோ எல்லாருமே பாஸ். ஓகே, எல்லாருமே கெட்டிக்கார பிள்ளைகள். ஸோ எல்லாருமே பாஸ். ரெண்டாவது கேள்வி, அப்படி பார்த்தவர் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு ஆளா, முக்கியமான ஒரு ஆளா, இல்லாட்டி ஏதோ பக்கத்தில் இருக்கிறார், சரி கதற புட்டுவை இல்லை இருக்கிறார், இருந்துட்டு போகட்டுமே, அப்படி ஒரு ஆளா? அதுக்கு விட எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, முன்னுக்குள்ளாக்கள் தான் கெட்டிக்கார பிள்ளைகள். ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க. ஓகே, அதுலேயும் நீங்கள் எல்லாருமே பாஸ். மூன்றாவது இறுதி கேள்வி, ஏன் அந்த ஆள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாரு கண்டுபிடிச்சிட்டீங்க. அவர் உங்களுக்கு இம்பார்ட்டனா, முக்கியமான ஒரு நபரா, அதுக்கும் நீங்கள் விட கண்டுபிடிச்சிட்டீங்க. மூன்றாவது இறுதியும் கேள்வி, இதற்கு கெட்டிக்கார பிள்ளைகள் மட்டும்தான் பதில் சொல்லணும். ஓகே, என்ன கேள்வி? மூன்றாவது கேள்வி, ஏன் உங்களுக்கு அவர் இம்பார்ட்டனான ஆள்? அப்படி இம்பார்ட்டனா இருந்தா, முக்கியமான ஆள், இவர் ரொம்ப முக்கியமான ஆள். இதே ஒரு லவ் பண்ணுற பொடியனும் ஒரு லவ் பண்ணுற பிள்ளையும் இருந்தா, அவங்க உங்கள் காதலிக்கிற அந்த போயை பார்த்து, உங்களோட காதலி உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஷீ இஸ் மை எவ்ரிதிங் அப்படி என்று சொல்லுவாங்களோ தெரியலை எனக்கு. மேபி இங்கே இருக்கிற அம்மா சொல்லுவாங்க அவங்களோட கணவரை பார்த்து, உங்களுடைய கணவர் உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு ஆள். அப்போ முடிக்கும்போது முக்கியமாக தான் இருந்தேன், இப்போ தெரியலை. இதே மனைவியை பார்த்து கேட்டா, என் உயிருக்கும் உயிராக, என் மூச்சுக்கும் மூச்சாக, என் வாழ்நாள் எல்லாம் என்னை அன்பு செய்கின்ற என் கணவர் எனக்கு எப்பொழுதுமே கணவர், அவர் எப்போயுமே எனக்கு இம்பார்ட்டன்ட், அவர் எப்போயுமே எனக்கு அவர் தான் பெஸ்ட் அப்படி என்று பதில் சொல்கிற நிறைய பேர் இங்கே இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்வளவு முக்கியமான ஒரு ஆள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸோ அப்படியே இந்த 3 கேள்விக்குமான பதில் இருக்கிற பொழுது நாங்கள் பைபிளில் பார்ப்போம், கடவுளுக்கு நீங்களும் நானும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஓகே, அவருக்கு நீங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்,
அவருக்கு, கடவுளுக்கு இங்க இருக்கிற எல்லாரும், நானும் உட்பட, எவ்வளவு நாங்க அவருக்கு இம்பார்ட்டன்ட், முக்கியம் என்றதை நாங்க பைபிள்ல பார்ப்போம். ஓகே, பைபிள் குழந்தவங்க மட்டும் பைபிள் எடுங்க, கொண்டு வராதவங்க பரவாயில்லை, கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எசாயா இன்றைக்கு சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய தீமே அதுதான். எசாயா 43:1 பைபிள் இருக்கா? பைபிள் இல்லாட்டி அடுத்த முறை கொண்டு வாங்க. யாரை சரி வாசிக்க முடியுமா? நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ராயலே, உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர். ஓகே, இப்போது இவ்வாறு கூறுகிறார். ஸோ கவனிங்க, பிரைஸ் தி லார்ட். அவர் இப்பொழுது இவ்வாறு கூறுகிறார். எப்படி கூறுகிறார்? அஞ்சாதே. முதலாவது அஞ்சாதே. இரண்டாவது, நான் உன்னை மீட்டு கொண்டேன். பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஃபர்ஸ்டாக சொல்றது அஞ்சாதே, பயப்படாது. வாழ்க்கையில் உனக்கு என்ன மாதிரியான சூழலில் நீ இருந்தாலும் அஞ்சாதே, அஞ்சாதே. ஏனென்றால் நான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க போவதற்காக நீ அஞ்சாதே இல்லை, நான் உன்னை மீட்டு கொண்டேன், அதனால் நீ அஞ்சாதே. வாசிங்கம்மா. உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்குரியவன். அவர் சொல்ற, நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்தேன். இந்த திருமண பந்தத்தில் இணைகிற பொழுது அந்த குருவானவர் அந்த மாங்கல்யத்தை கொடுக்கிற பொழுது அந்த கணவரை பார்த்து சொல்லுவார், உங்களுடைய மனைவியிட பெயரை சொல்லுங்க, சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை கொடுங்க. என்ன வாக்குத்தத்தம் அது தெரியுமா? நீங்க திருமண பந்தத்தில் இணைகிற பொழுது நீங்க கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? அவர் ஒரு அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கு, ரெண்டாவது அம்மா, மூன்றாவது, நாலாவது, நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கும் ஞாபகம் இருக்கு. நான் திருமணம் முடிக்காட்டியும் நாங்கள் திருப்பலி வைத்து எங்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உமக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை மதிக்கவும், சில வேளை எழுத்துப்புல வந்தால் ரொம்ப கஷ்டமா போயிடும், மிதிக்கவும் என்று வந்துடும். நான் உம்மை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்கு பண்ணுகிறேன். இதுதான் நீங்கள் திருமண பந்தத்தில் கொடுத்த வாக்குறுதி. அதை சொல்றதுக்கு முன்னால அந்த கணவர் மனைவியினுடைய பெயரை சொல்லுவார். ஆருயிரே, என் தோழி புஷ்பா சொல்ல மாட்டார், அந்த பெயரை தான் சொல்லுவார். ஜோதி, அன்னம்மாள். அது மாதிரி இந்த மனைவியும், மனைவியாக போக இருக்கின்ற அந்த பெண்ணும் தன்னுடைய கணவருடைய பெயரை பார்த்து, அந்தோணியப்பா, செபஸ்டியான், அப்படி பெயரை சொல்லிதான் அவர்கள் வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார்கள். இன்பத்திலும் துன்பத்திலும், அந்தோணி அம்மா, உன்னுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உமக்கு துணையாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை மதிக்கவும் நேசிக்கவும் வாக்கு பண்ணுகிறேன். அந்தோணி அம்மா சொல்லுவார், அருளப்பு, இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உமக்கு துணையாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உம்மை மதிக்கவும், மிதிக்கவும் நான் சொல்லல, அவங்க சொன்ன இப்ப சொல்லி காட்டுறாங்க. மதிக்கவும் மிதிக்க என்னைய குழப்பிட்டாங்க அவங்க. மதிக்கவும், மற்றது என்னது? மிதிக்கவும் இல்லை, நேசிக்கவும் வாக்கு பண்ணுகிறேன். இப்படி பெயரை சொல்லி, நீ எனக்குரியவள், இன்றிலிருந்து நீ எனக்குரியவள், இன்றிலிருந்து நான் உனக்குரியவன். 5 வருஷத்துக்கு மட்டும் இது கிடையாது இந்த ஒப்பந்தம், 10 வருஷத்துக்கு மட்டும் கிடையாது, 12க்கு கிடையாது, ஈவன் 2க்கு கிடையாது. ஸோ 2 years லிவிங் டுகெதர் இனஃப், காணும், போதும், நமக்கு செட் ஆகாது, நீங்கள் உங்கள் பாக்கில் போங்க, நாங்கள் எங்களோட பாக்கில் போகிறோம், பிள்ளைகள் அவங்க பாட்டில் போகட்டும். அது அல்ல. நான் பெயரை சொல்லி உன் கணவர் உனக்கு வாக்கு கொடுக்கின்ற பொழுது அவர் உனக்குரியவர்.
உன் மனைவி உனக்குரியவள். எவ்வளவு இம்பார்ட்டன்ட். நாங்கள் பெயரை சொல்லி கூப்பிடுகிறோம். நீ என்னுடைய கணவர், நீர் என்னுடைய மனைவி. என் வாழ்நாள் எல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும், பிரச்சனை வராம இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இல்லாட்டி அது சந்தேகம், அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாட்டி சம்திங் ராங். முரண்பாடுகள் இருக்க வேண்டும், கருத்து முரண்பாடுகள் இருக்க வேண்டும், பிரச்சனை இருக்க வேண்டும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். ஆனா காலமை தொடங்கின சண்டை எப்ப முடிஞ்சிடணும் சொல்லுங்க பாப்போம். பொழுது சாயிரத்துக்குள்ள நீங்க கதைச்சிடணும். பொழுது சாயிரத்துக்குள்ள நீங்க கதை காட்டி அடுத்த நாள் காலம் எழும்பும் பொழுது ஆரம்பிச்சிடும் கண்டம். அது எங்க போய் முடியும் என்று யாருக்குமே தெரியாது. இது நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை, உண்மை. இன்றைக்கு நிறைய குடும்பத்தில் நடக்குது. இளம் குடும்பத்தில் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கு 5 years வாழ்றதே பெரிய கஷ்டமா இருக்கு. நீ எனக்குரியவள், நீ எனக்குரியவன். இப்ப மறுபடியும் வாசிப்போம். இப்ப இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்க உட்கார்ந்திருந்தே வாசிங்கம்மா. இல்ல 2வது இதுல இருந்து வாசிங்க. உன் பெயரை சொல்லி அழைத்தேன், நீ எனக்குரியவன். அடுத்தது, நீர்நிலைகள் வழியாக நீர் செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும் போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். Praise the Lord, praise the Lord, praise the Lord. தீயில் நடந்தாலும் நீ சுட்டெரிக்கப்பட மாட்டாய். உனக்கு துன்பம் வந்தாலும் நீ துவண்டு போய்விட மாட்டாய். ஏனென்றால் நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்திருக்கிறேன். சும்மா கூப்பிடல, ஹே இங்க வா, அப்படியெல்லாம் கூப்பிடல. உனது பெயரை சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். அடுத்தது, ஓகே ஓகே. ஏனென்றால் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. கடவுள் தன்னை இங்கு அறிமுகப்படுத்துகிறார். நான் உன் கடவுள், உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்த கடவுள் நான். உன்னுடைய இருக்கிற காசு, பணம், திறமை, உன்னுடைய இருக்கிற மனைவி, உன்னுடைய கணவர், பிள்ளைகள், சேர்த்து எல்லாமே, உன்னுடைய படிப்பு, சொத்து, பத்து, பந்தம், உறவு எல்லாமே, நீ எது சொல்லிக்கோ, எல்லாத்தையுமே கொடுத்தது நான் தான். நீ இப்ப உயிர் வாழ்றாதானே, நீங்களும் உயிர் வாழ்றோம் தானே. நம்ம விடுற மூச்சு காத்து, அந்த காத்தை கூட கொடுத்தவர் அந்த இறைவன். அந்த இறைவன் தான் சொல்றார், உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, நான் உன் பெயரை சொல்லி அழைத்தேன். தொடர்ந்து வாசிப்போம். ஓகே, ஓகே, தொடர்ந்து. ஓகே, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. பிரியமானவர்களே, இப்பதான் நாம இன்ட்ரடக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன். You are priceless. விலையேற பெற்றவன் என்ற எதை கொடுத்தாலும் உனக்கு ஈடு செய்ய இயலாது. மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் விட கடவுளுடைய பார்வையில் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் விலையேற பெற்றவர்கள், மதிப்பு மிக்கவன். Praise the Lord. என்னது? நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். அதுதான் ஆண்டவருக்கு முன்னிலையில் நாங்க விலையேற பெற்றதற்கு காரணம், அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். ஓகே, போதும். பிரியமானவர்களே, ஒரு தாய் தன்னுடைய இறுதி மகள், 5 பிள்ளைகள், 6வது மகள் பெற்றெடுத்து அந்த பிள்ளை 18 வயது ஆகின்ற பொழுது தாயோடும் தந்தையோடும் உறவுகளோடும்
உறவை முறித்து, உண்மை சம்பவம், உறவை முறித்து விட்டு தனியாக வாழப் போகின்றாள். 18 வயது. அந்த பிள்ளைக்கு நிறைய பிரச்சனை. அந்த குழந்தை, அந்த பிள்ளை பெண் குழந்தை படிக்கிற வயதிலிருந்து பல அவமானங்கள், பாடசாலையில் பல அவமானங்கள், கேலி பேச்சுக்கள், நண்பர்களுக்கு மத்தியில் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு தன்மை, குடும்பத்தில் தாயினாலும் தகப்பலினாலும் ஏதோ ஒரு காரணத்தினால், நான் தாயையும் தகப்பனையும் பிள்ளை என்று சொல்ல இல்லை, ஏதோ ஒரு சூழலினால் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாள். அந்த குழந்தை பிறப்பதற்கு முன்பாக அந்த தாய் ஏதோ ஒரு காரணத்தினால், அந்த குடும்ப சூழல், ஏற்கனவே 5 பிள்ளைகள், கணவருக்கு அவ்வளவு வருமானம் கிடையாது, 5 பிள்ளைகளை பார்க்கணும், எல்லாம் செலவையும் பார்க்கணும், ஏதோ ஒரு வறுமை, அப்படி தெரியல, ஒரு காரணத்துக்காக அந்த குழந்தையை கருவிலே அழிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறாள். பிரெக்னண்டா இருக்கும் பொழுதே அந்த குழந்தையை அழிப்பதற்காக அந்த தாய் ஒரு சில முயற்சிகளை செய்திருக்கின்றாள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த தாய் இந்த சம்பவத்தை அந்த மகளுக்கு சொல்லி இருக்கிறாள். அந்த மகள் வளர்ந்த பிறகு, மகளுக்கு 18 வயதாகுது, நன்றாக படித்து வந்த குழந்தை, படிப்பில் ஆர்வம் குறையுது, வீட்டில் அம்மா அப்பாவோட சேர்றதே கிடையாது, சண்டை, பிரச்சனை, முரண்பாடு. குழந்தை, அந்த பெண் குழந்தை ஒரு வயலண்ட் ஆக மாறுகின்றாள். எல்லாரோடும் பிரச்சனை, வாழ பிடிக்கல, சமுதாயத்தில் வாழ பிடிக்கல. குழந்தை, அந்த பெண் குழந்தை குடும்பத்தை விட்டு நண்பர்களை நோக்கி போகின்றாள். அங்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று, தான் விரும்பின வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி ஒரு வேலையை தேடி கஷ்டப்பட்டு உழைத்து பணம் சம்பாதிக்கின்றாள். அவளோடு இருந்த நண்பர்கள் அந்த பெண் குழந்தையை அபியூஸ் பண்றார்கள், தீய வழிக்கு அந்த பெண் குழந்தையை பயன்படுத்துகிறார்கள். நண்பர்களினால் அந்த பெண் குழந்தை சிதைக்கப்படுகிறாள். இப்பொழுது இந்த தாய், இந்த தந்தை கண்ணீர் விட்டு, தாங்கள் விட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீர் விட்டு கடவுள் இடத்திலே மண்டியிட்டு, எங்களுடைய குழந்தையை எங்களுக்கு மறுபடியும் தாருங்கள் என்று சொல்லி, போவாத கோயில் அல்ல, தேடாத தியானங்கள் அல்ல, மனம் வருந்தி இப்பொழுது வேதனையோடு என்ன வாழ்க்கை என்று தெரியாமல் இந்த 2 கணவர் மனைவி முதிர்ந்த வயதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பிள்ளை இன்னும் தகப்பன் மீதும் தாய் மீதும் ஒரு வெறித்தனமான கோபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். பிள்ளையினுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படியான ஒரு சூழலிலே என்னென்று சொல்ல முடியும்? அந்த பிள்ளை இந்த அம்மாவை பார்த்து, நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட் அம்மா, என்னை கருவிலே நீர் அழிக்க முயற்சித்தாய் ஏதோ ஒரு காரணத்தினால். எவ்வாறு நான் உன்னை பார்த்து சொல்ல முடியும், உங்களை பார்த்து சொல்ல முடியும், நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட்? அப்பா, நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னோடு நீங்கள் பேசவில்லை, பழகவில்லை, என்னை ஸ்கூலுக்கு கூட்டிக் கொண்டு போகவில்லை, எனக்கு சுதந்திரம் தரவில்லை, நான் விரும்பின மாதிரிக்கு எனக்கு தேவையான உணவுகளை வாங்கி தரவில்லை, உடுப்பு வாங்கி தரவில்லை, என்னை சிறைப்படுத்தினீர்கள். எப்படி நான் சொல்ல முடியும் நீங்கள் எனக்கு இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி? அது அந்த குழந்தையினுடைய ஆதங்கம். பிரியமானவர்களே, இதுதான் யதார்த்தம். ஏதோ ஒரு கட்டத்திலே நம்முடைய வாழ்வு, கணவராக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், நம்முடைய அன்பு லிமிட்டட். ஓகே, நம்ம கொடுக்கிற அன்பானது ஒரு வரையறைக்குள்ளே தான் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் நமக்கு கோபம் வரும். எவ்வளவுதான் நாங்க இந்த பிள்ளையை படிக்க வச்சோம், வளர்த்தோம், இன்றைக்கு கல்யாணம் முடிச்ச பிறகு சொத்துக்காக எங்களையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாவே, அப்படி என்று சொல்கின்ற பெற்றோரும் இருக்கிறார்கள். எனக்கு வருகின்ற வருமானத்தில் எனது கணவரையும் பார்த்து, எனது பிள்ளைகளையும் பார்த்து, இந்த முதிர்ந்த வயதில் உங்களையும் பார்க்கிறேன்,
ஆனால் ஏன் என்னை புரிந்து கொள்கிறீர்கள் என்று சொல்கின்ற பிள்ளைகளும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, மனித அன்பானது லிமிட்டட். ஒரு வரையறைக்குள்ளே தான் அந்த அன்பு இருக்கிறது. உங்களுடைய அன்பு நீங்கள் உங்களது பெற்றோர் மீது வைத்திருக்கின்ற அன்பு, நீங்கள் உங்களுடைய பிள்ளை மீது வைத்திருக்கின்ற அன்பு, உங்களுடைய கணவர் மீது வைத்திருக்கின்ற அன்பு, மனைவி மீது வைத்திருக்கின்ற அன்பு உண்மையிலே எவ்வாறு இருக்கின்றது? அந்த அன்பு எதை நோக்கி இருக்கின்றது? பணத்துக்காகவா, சொத்துக்காகவா, பெயருக்காகவா, புகழுக்காகவா, இல்லாட்டி ஏதோ என்ற புள்ள, ஏதோ என்ற கணவர், அதுக்காகவா? நம்முடைய அன்பு இன்றைக்கு நமது கணவர் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு, எனது மனைவி மீது எனக்கு இருக்கின்ற அன்பு, எனது பிள்ளைகள் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு, எனது பெற்றோர் மீது எனக்கு இருக்கின்ற அன்பு, இன்றைக்கு எதற்காக நான் அவர்களை அன்பு செய்கிறேன்? பிகாஸ் யூ ஹவ் கிவன் மீ எவ்ரிதிங். நீங்கள் எனக்கு எல்லாமே தந்தால் நான் உங்களை அன்பு செய்கிறேன்னா? என்னை படிக்க வச்சிங்க, என்னை ஆளாக்குனீங்க, என்னை வளர்த்தீங்க, எனக்கு நகை போட்டு விட்டீங்க, எனக்கு சீசனம் தந்தீங்க, ஸோ நான் உங்களை அன்பு செய்கிறேன். இல்லாட்டி என்னை பார்த்து கொண்டீங்க, என்னோட கூட இருந்தீங்க, அதுக்காக நான் உங்களை அன்பு செய்கிறேன். நம்முடைய அன்பு இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு எத்தனையோ நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் நியூஸ் வழியெல்லாம், பச்சிளம் குழந்தைகளை என்ன செய்கிறாங்க, பேக்கில் சுற்றி சாக்கடையிலையும் வைத்தியசாலையில் இருக்கின்ற கழிவறைகளிலையும் போடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையை இவ்வாறு செய்கிறதுக்கு இன்றைக்கு நம்முடைய மனிதர்கள் தான் அவர்களும் மனம் வருதண்டா. நம்முடைய சமுதாயம் எங்கை நோக்கி, எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம்? நம்முடைய அன்பு எதை நோக்கி இருக்கிறது? ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பயணத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கின்ற இளம் குடும்பங்கள் அங்கே அன்பு பேஸாக இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஓகே, திருமணம் முடிஞ்சு, கல்யாணம் முடிஞ்சு, நாங்கள் முடிச்சிட்டோம், ஸோ நமக்கு இவ்வளவு பட்ஜெட் இருக்கு, இவ்வளவு லோன் இருக்கு, இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஸ்கூலுக்கு போடணும், பீட்டர்ஸ் காலேஜுக்கு போடணும், இவ்வளோத்தை நாங்கள் இது செய்யணும், ஸோ ஒரு வாழ்வோம். ஏதோ ஒரு வாழ்க்கையில வாழ்றோமா? அல்லாவிட்டால் அன்பை நாங்கள் அடிப்படையாக கொண்டு நமது குடும்பம் வாழ்கிறதா? இது ஏன் என்றால், பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பானது மிகவும் முக்கியம். நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், நீ என் பார்வையில் விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூர்ந்தேன். நம்முடைய பார்வையில யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் இம்பார்ட்டன் என்றா அவர் என்னத்துக்காக இம்பார்ட்டன்டா இருப்பார்? என்னுடைய இந்த கேள்வியில் நான் உன்னை விட்டு போக இல்லை. எப்படி இருப்பேன்? ஏதோ ஓகே, என்னுடைய கணவர், என்னுடைய பிள்ளை, ஸோ எனக்கு அவர் இம்பார்ட்டன்ட், நாங்கள் அவரோடு தான் வாழ்கிறோம், நான் அவரோடு தான் நாங்கள் ஜீவிக்கிறோம், எல்லாமே அவர் தான் எனக்கு தாரார், ஸோ அவர் எனக்கு இம்பார்ட்டன்ட், என்னை பார்த்துக்கொள்றார், எனது மனைவி என்னோட கூட இருக்கிறார், அவர் எனக்கு இம்பார்ட்டன்ட், நாங்கள் அன்பு செய்கிறோம், இல்லாமல் இல்லை. ஆனால் கடவுளுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். ஏனென்றால் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை வாசிக்க முடியுமா? யாரா? சரி, புதிய ஏற்பாட்டில் பின்பகுதியில் இருக்கு. யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 6வது வாக்கியம். Praise the Lord. அது என்னண்டா, மனித உள்ளத்திற்காக கடவுள் எப்படி இருக்கிறாராம்? பேராவலோடு இருக்கிறார். எவ்வளவு ரொம்ப நல்ல கடவுள். மனித உள்ளத்திற்காக, நம்முடைய உள்ளம் இருக்குதானே, நம்முடைய உள்ளத்திற்காக அந்த கடவுள் எப்படி இருக்கிறார்? பேராவலோடு இருக்கிறார். அதுதான் you are precious, நீ மதிப்புள்ளவன், விலையேற பெற்றவன். ஏனென்றால் உனது உள்ளத்திற்காக நான் பேராவலோடு காத்திருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உனது உள்ளத்திற்காக நான் பேராவலோடு
காத்திருக்கிறேன். நான் சொல்லவில்லை, ஆண்டவர் சொல்கிறார். உனது உள்ளத்திற்காக. உனது உள்ளத்திற்குள்ளே என்ன இருக்கிறது? ஏன் அவர் நமது உள்ளத்துக்காக பேராவலோடு காத்திருக்க வேண்டும்? நமது உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? ஸ்கூல்ல கேள்வி கேட்பாங்க, உள்ளத்துல என்ன இருக்கும்? ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனை, ஒரு லவ் பண்ற ஒரு பையனை கூப்பிட்டு அந்த காதலியை பார்த்து, எப்படி உங்க லவ் நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க? உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும்? அப்படியே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும். அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒவ்வொரு விதங்கள் தெரியல. இங்க இருக்கிற ஆக்களுக்கும் அப்படி இருக்கும். முன்னுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் இளம் பிள்ளைகளுக்கும் அப்படி இருக்கலாம். உங்களுடைய அன்பு உங்களுடைய உறவுகள் மீது எவ்வாறு இருக்கும்? உங்களுடைய உள்ளமா இங்கதான் அன்பு இருக்கு. அன்பு இங்க இல்லை. இது ஹெட், இது ஹெட் லெவல், இதுதான் ஹார்ட் ஃபீலிங்ஸ். இங்கதான் அன்பு. அப்ப இந்த உள்ளத்துல கடவுள் சொல்லுகிறார் என்னண்டா, மனித உள்ளத்திற்காக கடவுள் நான் பேராவலோடு காத்திருக்கிறேன். ஏனென்றால் நமது உள்ளத்துக்குள்ளதான் என்ன இருக்குது? பெயின், வலிகள் இருக்கிறது. நாம உழைச்ச சொத்தை கொண்டு இங்க வைக்க இயலாது. நம்ம படிச்ச நம்முடைய மாஸ்டர்ஸ், டாக்டரேட், உழைச்ச உழைப்பு, பணம், காசு, நம்முடைய கார், பங்களா, வீடு, காணி, சொத்து எதையுமே உள்ளத்துல வைக்க இயலாது. வைக்க இயலும்டா யாருக்கு வைக்க இயலும்? யாரா சரி சொல்லுங்களேன். ஃபாதர் வைக்க இயலும். என்ன உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் வைக்க இயலும் என்று சொல்றா யாரா சரி? வைக்க இயலாதுன்னு சொல்ற கையெழுத்துங்க பார்ப்போம். இதில் எதையுமே வைக்க இயலாது. என்ன யாருமே வைத்துறீங்க? வெளியே போய் தான் வைத்துறீங்க. என்னுடைய கேள்வி அதுதான். உங்களுடைய உள்ளத்துக்குள்ள நீங்க உழைக்கிற சொத்து, பணம், காரு, பூமி, படிச்ச படிப்பு எல்லாத்தையும் கொண்டே வைக்க இயலுமா இயலாதா? இயலாது என்று சொல்றவர்கள் மட்டும் கையை உயர்த்த முடியுமா? அப்படியே உயர்த்தி கொண்டு praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆகவே பிரியமான உறவுகளே, அந்த உள்ளத்திற்காக தான் கடவுள் பேராவலோடு காத்திருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அந்த உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்கு? தூய்மை. வேற என்ன இருக்கும்? அன்பு. வேற இரக்கம். வேற சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. வேற கருணை. வேற இருக்கிறத தான் சொல்லணும், இல்லாத சொல்லக்கூடாது. சரியா? நீங்க இருக்கிறத தான் சொல்லணும். பரிவு. வேற நேசம். வேற பொறுமை. வேற ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. உங்களுடைய உள்ளத்துக்குள்ள கவலை இல்லையா? அப்ப கவலை இருந்தாலும் கவலையை காட்டுறது இல்லை. ஓகே, கவலை இருந்தாலும் கவலை நாங்கள் காட்டுறது இல்லை. அது எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே சரி. நீங்க எல்லாருமே பாஸ் கட்டிக்கார பிள்ளைகள். ஸோ அது எல்லாமே இருக்கு. பிளஸ் என்ன இருக்கு? இப்ப சொல்லுங்க, காட்டுங்க. இப்ப கோபம் இருக்கு. வேற பொறாமை இருக்கு. வேற வஞ்சகம் இருக்கு. நிறைய வருது. ஓகே, இப்பதான் சூடு பிடிக்குது. இப்ப வேற என்ன இருக்கு? பின்னுக்குள்ளாக்களுக்கு ஒண்ணுமே இல்லையா? முன்னுக்குள்ளாக்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த கெட்டிக்கார பிள்ளைகள் பின்னுக்குள்ள டேலண்டானாங்க. சொல்லுங்க பாப்போம். வேற என்ன இருக்கும்? போட்டி இருக்கும். வேற சரி, அகங்காரம் இருக்கும். வெரி குட், நான் எதிர்பார்த்த விட இப்பதான் வருது. வேற ஆணவம் இருக்கும். வேற தற்பெருமை இல்லையா? இருக்கு இருக்கு இருக்கு. பொறாமை. வேற இல்ல. ஓகே, லிஸ்ட் பெருசா போய்கொண்டே இருக்கு. காணும் காணும், நம்ம நிப்பாட்டுவோம். இதெல்லாம் உள்ளத்துல இருக்கு. எந்த உள்ளத்துலயும் இருக்கு, உங்களோட உள்ளத்துலயும் இருக்கு. ஆகவே ஆண்டவர் சொல்றார், மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு காத்திருக்கிறார். அவர் சொல்லல, கடவுள் சொல்லல, நீ எனது பார்வையில் விலையேற பெற்றவன், ஆகவே உனக்கு இருக்கின்ற இந்த போட்டி, பொறாமை, வஞ்சகம், களவு எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு, மேக்கப் பண்ணிட்டு, ஃபவுண்டேஷன் போட்டுட்டு, ஹேண்ட்ஸமா பியூட்டிஃபுல்லா அன்பு, பாசம், இரக்கம் அப்படியே வாண்டு சொல்லல. கம் ஆஸ் யூ ஆர். எப்படி? நீ கம் ஆஸ் யூ ஆர். நீ இருக்கிற மாதிரியே நீ என்னட்ட வா. மூடி போட்டுட்டு எல்லாத்தையும் மூடி மறைச்சு கடவுள் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நான் முழு சொல்ல நம்முடைய களவு அந்த அதுகளை சொல்றேன் நான். நீ வா, உடைஞ்சிருக்கிறியா? நீ வா, வேதனையோடு இருக்கிறியா? வா,
உறவுகளால நீ பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா? வா. பிள்ளைகளால நீ ஒதுக்கப்பட்டிருக்கிறியா? வா. கணவரால நீ மதிக்கப்படலையா? வா. குடும்பத்தால நீ வேதனைக்கு உள்ளாகி இருக்கிறியாயா? வா. கடன் கஷ்டம், வேதனை, பிரச்சனை, கண்ணீரோடு இருக்கிறியா? அப்படியே வா. கம் ஆஸ் யூ ஆர். உன்னுடைய உள்ளத்திலே எது இருக்கிறதோ அதோடு நீ என்னட்ட வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் எனது பார்வையில் நீ, சத்தம் சொல்ல, என்னது? நீ விலையேற பெற்றவன். ஜோபு தெரியுமா? ஜோபு யாருன்னு சொல்லி? யாரு? பக்கத்து வீட்டில் உள்ளவரா? இல்லை, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது தானே ஜோபு. ஸோ ஜோபு 33 யார் எடுக்கலுமா? ஜோபு 33 பழைய ஏற்பாடு, ஜோபுல 33வது அதிகாரம் 33வது அதிகாரம் எடுத்துட்டீங்களா? ஓகே, கெட்டிக்கார பிள்ளை டக்குன்னு எடுத்துட்டாங்க. ஜோபு 33ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் வாசிக்க முடியுமா? உன் உள்ளத்தில் நேர்மையை என் சொற்கள் விளம்பும், அறிந்ததை உண்மையாய் இயம்பும் உன் உதடுகள், இறைவனின் ஆவி, என்னது? இறைவனின் ஆவி என்னை படைத்தது. இறைவனின் ஆவி நம்மை படைத்தது. அவருடைய ஆவிதான் நம்மை படைத்திருக்கிறது. ஆகவே அந்த ஆவி, நாங்கள் தப்பு செஞ்சாலும், நாங்கள் பாவத்திலே இருந்தாலும், தீமைக்குள்ளே இருந்தாலும், நமது உள்ளத்துக்குள்ளே பொறாமை, போட்டி, வஞ்சகம், களவு இருந்தாலும், அந்த ஆவி, கடவுளுடைய ஆவி நம்மை விட்டு போவது கிடையாது. Praise the Lord. Praise the Lord. நாங்கள் வேதனையிலே, துன்பத்திலே, கவலையிலே இருந்தாலும் கடவுளுடைய ஆவி நம்மை விட்டு போவது கிடையாது. ஆனால் மனிதர்கள் போவார்கள், கண்டிப்பா போவார்கள். யாரையுமே நான் குற்றப்படுத்த சொல்லல, யாருடைய மனதையும் காயப்படுத்த சொல்லல. உறவுகள் நம்மை விட்டு போவார்கள், ஒரு நாளைக்கு போவார்கள். எல்லாம் இருக்கும்போதும் ஒரு சில பேர் வருவாங்க. ஆனால் எல்லாமே நம்மளை விட்டு போன பிறகு அப்படி நைஸாக நழுவி போயிடுவாங்க. அப்படியே ஒரு சில பேர். ஆனால் உண்மையாகவே நம்ம துன்பத்தில் இருக்கிற உறவுகளும் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை, இருக்கிறார்கள். ஆனால் எப்படி இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன சொல்லுங்க பார்ப்போம், கெஸ் பண்ணுங்களேன். ஒன்று மட்டும் நிச்சயம். டைம் இருக்கு, இப்போதான் 10 ஹால். ஒன்று மட்டும் நிச்சயம், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாளைக்கு என்ன நடக்கும்? அந்த குழந்தைக்கு இறப்பு இருக்கும். அது நிச்சயம். அது எனக்கும் நிச்சயம், உங்களுக்கும் நிச்சயம். ஒரு நாளைக்கு 4 பேர் நம்மளை தூக்கி கொண்டு போவாங்க, அப்படியே அது நடக்கும். ஐயோ எனக்கு வேணாம்னா ஓடாதீங்க, அது நடக்கும். நடக்கும்போது அது வரட்டும். இறப்பு நிச்சயம். ஒரு நாளைக்கு நாங்கள் போக தான் போகிறோம். அது வரும்பொழுது யாருக்கும் நான் விஷ் பண்ணல, அது வரும்போது அந்த இறப்பு வரட்டும். ஆனால் நாங்கள் வாழும் பொழுது எப்படி கடவுள் வாழ சொல்கின்றார்? எனது ஆவி உனக்குள்ளே இருக்கின்றது, உனது உள்ளத்தோடு நீ என்னிடத்திலே வா, பயப்படாத, அஞ்சாத, நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். ஏனென்றால் எனது அன்பு விலையேற பெற்றது. மனித அன்பு லிமிட்டட், வரையறைக்குட்பட்டது. கணவருடைய அன்பும் லிமிட்டட். தெரியல, ஒரு சில வேலைகளில் இல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு என்னோட சண்டை பிடிக்காதீங்க. அப்படி இருந்தால் புறவு வந்து வாங்க கதைப்போம் நாங்கள். மனைவியுடைய அன்பும் ஒரு கட்டத்தில் லிமிட்டட். பிள்ளைகளுடைய அன்பும் லிமிட்டட் தான். பிள்ளைகளுக்கு கணவர் வந்த பிறகு பிள்ளைகளுக்கு இன்னொரு குடும்பம் வந்துடும். அவர்கள் அன்பு செய்வார்கள், பட் தே ஆர் லிமிட்டட். ஆனால் இவருடைய அன்பு மட்டும்தான் எல்லையற்ற அன்பு. நாங்கள் பிறக்கும் பொழுதும் அந்த அன்பு இருக்கு, இறக்கும் பொழுதும் அந்த அன்பு இருக்கு, நாங்கள் இறந்த பிறகு மேலே போகும்போதும் அந்த அன்பு இருக்கு. இட்ஸ் நெவர் எண்டிங். அதுக்கு முடிவே கிடையாது. அதுக்கு முடிவு இல்லாத பட்சத்தில் தான் அவர் என்ன செய்கிறார்?
நம்முடைய தான் படைத்த ஆவியை ஊதி படைத்த நமது படைப்புகள் பாவத்திலே வாழ்கின்றன. ஆகவே அவர்களை மீட்பதற்காக கடவுள் மனிதரானார். யோவான் 1:1 சொல்கின்றது, வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். ஆகவே அவருடைய அன்பு தான் இந்த சிலுவையிலே அவர் கைகளை விரித்து நமக்காக கொடுத்த அவரது உயிர். உமக்காக நான் என்னை பலியிடுகிறேன். உனது உடைந்து போன உள்ளத்தை ஒட்ட வைப்பதற்காக, உடைந்து போன உனது குடும்பத்தை மறுபடியும் நான் இணைப்பதற்காக, உனது மனதிலே இருக்கின்ற பாரம், மனதிலே இருக்கின்ற வலி, வாழ்க்கையிலே இருக்கின்ற சுமைகள், இவற்றிற்கு நீ அவற்றை சுமப்பதற்கு உனக்கு சக்தி கொடுப்பதற்காக நான் என்னை பலி செய்கிறேன். எனது அன்பை நீ பெற்றுக்கொள். ஆகவே இறைவனின் ஆவி என்னை படைத்தது, எல்லாம் வல்லவரின் மூச்சு என்னை வாழ்விக்கின்றது. அவருடைய மூச்சு நம்மை வாழ்விக்கின்றது. இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அது வாழ்விக்கின்றது. உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே எது இருந்தாலும் அவர் உங்களை வாழ்விக்கின்றார். அவர் தேடி வந்தது யாரை? கோடீஸ்வரரையா? யார் தேடி வந்தார்? இல்ல. அவர் யாரை தேடி வந்தார்? கோடீஸ்வரர் தானே? இல்ல. யார் தேடி வந்தார்? அப்ப யார் பாவிகள்? நான் தான் பாவி. யான் ஒருவர் நான் பாவி இல்லை என்று சொல்கிறார்களோ அவர் உங்களை தேடி வரையில்லை. அவர் தேடி வந்தது என்னையும் உங்களையும். எதற்காக? வாழ்வு தருவதற்காக. ஏனென்றால் அவருடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்றவர்களாக, ஒரு மகிமையின் தேவன் எழுந்து நின்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஆவியானவர், அவருடைய உயிர் மூச்சு நமக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறது. அவருடைய மூச்சு நமது வாழ்வை இப்பொழுது தொடப்போகின்றது. அவருடைய பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்கள். அவர் தமது கல்வாரியிலே கொடுத்த அன்பு நமது பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்கான அடையாளம். அது பலி, அது உறவு. அவர்கள் நம் கண்களை மூடியவர்களாக அவருடைய அன்பை நாங்கள் உணர்வோம். ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். உடைந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆவியானவர் ஆளுகை செய்கிறார். அவர் தொடுகிறார். வேதனையோடும் துன்பத்தோடும் மன கஷ்டத்தோடும் வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகளையும் ஒவ்வொரு மகனையும் பார்த்து சொல்கிறார், நீ எனது பார்வையில் விலையேற பெற்றவன். நான் உன்னை அன்பு செய்கிறேன். என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லல, என் செயல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல,
என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில என் மூச்சில என் சொல்லுல என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையை உயர்த்தியவர்களாக என் இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. சத்தமாக ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. இயேசு 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 இயேசு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் விலையேற பெற்றவர்கள். உங்களுக்கு அருகிலே இருப்பவருடைய கரங்களை நீங்கள் பிடித்தவர்களாக அவர்கிட்ட சொல்லுங்க, கடவுளுடைய பார்வையில் நீர் விலையேற பெற்றவர். செய்வோமா எல்லாரும்? உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவருடைய கரங்களை நீங்கள் பிடித்து அவரை பார்த்து, கடவுளுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவர். நம்முடைய கைகளை அப்படியே நெஞ்சோட வச்சு நம்முடைய உள் மனதில் நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். ஆண்டவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். ஆண்டவருடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். கடவுளுடைய பார்வையில் நான் விலையேற பெற்றவன். அமைதியாக மௌனமாக அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லிக்கொள்வோம். சத்தம் இல்லாமல் இதயத்தில் அந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லுவோம். Praise the Lord. 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 உட்கார்ந்து கொள்வோம். ஒரு சில நாட்களுக்கு முன்பாக நான் இதே டிவைன் ரிட்ரீட் சென்டருக்கு ஒரு தியானத்துக்கு வந்திருந்தேன். அப்போ தமிழில் போயிருந்த தியானம் இன ஹீலிங். அது தமிழில் பொதுமக்களுக்கான தியானம். அந்த தியானத்தில் நானும் ஒரு சொல்லிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன், ஒரு யங் பாய் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பொடியன் மலையில் குந்தி இருந்தேன், ஒரு கதிரையில். நான் வந்தது ஒரு விதமான ஒரு உடைதல், ஒரு விதமான ஒரு கவலை. என்னுடைய பணி வாழ்விலே
மை ஓன் பர்சனல் ஸ்ட்ரகிள், என்னுடைய உடைக்கப்பட்ட தருணங்கள். அவ்வளோ பெரிய வயசில் எனக்கு கிடையாது. இப்போ தான் நான் குருவாகி 55 வருடங்கள் ஆகிறது. நம்புவீங்களா? இல்லை தானே? இப்போ தான் குருவாகி 2 வருடங்கள். ஒரு விதமான உடைதல். ஆகவே நான் அந்த இன ஹீலிங்குக்கு வந்திருந்தேன். இப்போ வந்திருக்கும் பொழுது தான் நான் அதுக்கு முன்னுக்கு லாஸ்ட் இயரும் நான் வந்திருந்தேன். அது வந்து ரிலீஜியஸ் அண்ட் ப்ரீஸ்ட் கிளர்ஜிஸ் ரிட்ரீட், அதுக்கு வந்திருந்தேன். அதுவும் இன ஹீலிங், பட் இது பொதுமக்களுக்கு. அப்போ அதில் இருந்த நான் குருவானவன் யாருக்குமே தெரியாது. ஒரு ஒரு அருட் சகோதரர், ஒரு நபர், ஒரு ஆள் புறவு, நான் யாருன்னு தெரிஞ்ச புறவு என்று கேட்டு, ஏன் நீங்கள் இப்படி மப்டியில் நிற்கிறீங்க, ஹேபிட் ஒன்று இல்லாமல் சும்மா ஷர்ட்டை போட்டுக்கொண்டு ஏன் நிற்கிறீங்க, சரி பிரச்சனையா உங்களுக்கு? நான் பிரச்சனை இல்லை, பட் கடவுளோடு எனக்கு கொஞ்சம் டிஸ்கஷன் இருக்குது, உடைஞ்சு போயிருக்கிறேன், அவரோட ஒட்ட வைக்க வேண்டும். பிரியமானவர்களே, வயதுகளை தாண்டி நாங்கள் கடவுளுடைய அன்புக்குள்ளே பயணிக்கின்ற பொழுது நாங்கள் உடைக்கப்பட வேண்டும். பிரச்சனையில் துன்பம், வேதனை, கவலை இவைகள் இல்லாவிட்டால் நாங்கள் நம்புகின்ற இந்த கடவுள் உண்மையற்றவர் என்ற பிரச்சனையே இல்லாட்டி நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? யாருக்கு பதில் சொல்ல முடியும்? உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, எழுமுனா பிரச்சனை இல்லை, குந்துனா பிரச்சனை இல்லை, வீட்டை பிரச்சனை இல்லை, நாட்டில் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒரு நபர் இருந்தால், அப்படின்னா நான் பிரச்சனை இருக்கணும்னு சொல்ல வரையில சொல்கிறேன், ஒரு கவலையோ எதுவுமே இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஏதோ ஒன்று இருக்குது, தனிமை இருக்குது, கால் வருத்தம், மூட்டுக்கால் வருத்தம், இங்கே முன்னுக்கு இருக்கிற இளம் ஆக்கள் அவங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படித்தானே? ஒரு வயது போக போக இப்போ எனக்கே முதுவெல்லாம் நோவு வலிக்கிறது, இப்போ எனக்கு கால் நோவு வலிக்கிறது. ஸோ ஒவ்வொரு கட்டத்தில் நாங்கள் ஒவ்வொரு வயதுகளை கடக்கின்ற பொழுது நமக்கு உடலில் சில வருத்தங்கள் வருது, குடும்பத்தில், உறவுக்குள்ள, தொழில்துறையில். ஸோ ஏதோ ஒரு தேடல் ஒன்று இருக்கிறது, ஒரு தேடல். அப்படி எதுவுமே இல்லாட்டி நாங்கள் கடவுளை தேடுவோமா? தெரியல, எனக்குமே தெரியல. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் அவரை தேடுறேன். எதுவுமே இல்லாட்டி நாங்கள் கடவுளை தேடுவோமா? பதில் தெரியல. நீங்கள் யோசிச்சு பாருங்க. கடவுளை நாங்கள் ஏன் தேடுகின்றோம் என்றால், ஒரு சில பேரா, எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் நமக்கு அது தேவை, இது தேவை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, ஸோ அதுக்காக நாங்கள் தேடுகிறோம். கடவுள்கிட்ட போய் சொல்லுவாங்க, போய் யாருமே தப்பாக நினைக்க வேண்டாம். நாங்கள் ஒரு சில கோயிலுக்கு போவோம், அந்தோணியார் கோயிலுக்கு, இல்லாட்டி மாதா கோயிலுக்கு. அங்கே போய் நாங்கள் இது ஏன் நான் சொல்கிறேன்னுண்டா, நம்ம கடவுள்கிட்ட போய் அவரோட நாங்கள் பிஸ்னஸ் டீல் பண்ணே இல்லாது. அப்படின்டா, ஓகே நான் இங்கே வரேன், எனக்கு இதை தாங்க, நான் அங்கே வரேன், எனக்கு இதை தாங்க, ஸோ நான் தராட்டி என்ன நடக்க தெரியுங்க, என்ன நடக்க சொல்லுங்க பார்ப்போம். விட்டுட்டு போயிடுவாங்க. எதை விட்டுட்டு போயிடுவாங்க? கடவுளையே விட்டுட்டு போகிறாங்க. நிறைய பேர் என்னோட ஜஸ்டிஃபை பண்ணுறது, நான் எல்லாமே செஞ்சேன் கடவுளுக்கு, அது செஞ்சேன், இது செஞ்சேன், பட் நான் இதுதான் கேட்டு எனக்கு தரவே இல்லை, ப்ரோ நான் என்னதுக்கு இங்கே வரணும், நான் அங்கே போயிடலாம், காளி அம்மனுக்கு போகலாம், இப்படி பாருங்க போகலாம். அப்படி இது கற்பனை அல்ல பெரியமானவர்களே, உண்மை. அப்போ கடவுள்கிட்ட போய் நீங்கள் இதை தாங்க, அதை தாங்கன்னு நாங்கள் போய் கேட்குறோம். அது எல்லாருமே கேட்குறோம். ஆனால் கடவுள் நம்மகிட்ட கேட்க வேணான்னு சொல்லல. அவர் சொல்றது என்னண்டா, காத்திருங்கள், ஹோப். எதிர்பார்ப்பவை நமக்கு கிடைச்சா அது அல்ல நம்பிக்கை. நான் இதுக்காக வாரேன், எனக்கு அது கிடைச்சிட்டு நான் நம்புறேன், அது இல்லை. நான் தேடி 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 களைத்து போனாலும் அவரோடு எனக்கு இருக்கிற அந்த உறவு, பாண்ட், ரிலேஷன்ஷிப், அதை நாங்கள் உடைய விடக்கூடாது. அது உடைஞ்சிட்டா அவ்வளவுதான். திருமணமும் அப்படித்தான். அவருக்கும் எனக்கும் கடவுளுக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவு உடைந்து விட்டால்
சும்மா யோசிச்சு பாருங்க. நான் அப்போது காலமாக சொன்னேன், கணவன் மனைவி சண்டை பிடிக்கிறாங்க. ஸோ காலமேல சண்டை, வாக்குவாதம். இப்போ பொழுது விடிகிறதுக்கு முன்னால் அவங்க சேராட்டி அந்த விடுதல் எப்படியாகும்? பெருசா போகும். அது டிவோர்ஸுக்கு கூட முடிகிற அளவுக்கு அது பெருசா போகும், அந்த விரிதல். கடவுளுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த விரிதல் பெருசானா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? வாழ்க்கை ஏதோ நாங்க பயணிப்போம், ஆனா வாழ்க்கையில என்ன இருக்காது? என்ன இருக்காது? சந்தோஷம், நிம்மதி இருக்காது. என்றா அவர்கிட்ட பார்வையில நாங்க விலையேற பெற்றவர்கள். அவர் நம்மை அன்பு செய்கிறார். அவர் நமக்கு தருவது அமைதி. அவர் உயிர் தெழுந்து அவர் சொன்னது, எனது ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எதை தருகிறேன்? அமைதியை தருகிறேன். பீஸ் பி வித் யூ. என்னுடைய அமைதி உங்களோடு தங்குவதாக. அந்த அமைதி தங்குனா போதும், எதுவுமே மிச்சம் எல்லாமே இருக்கு சரி, ஆனா அந்த அமைதி இல்லாட்டி தான் ஒண்ணுமே இல்லை, முடியாது. ஆகவே அந்த அமைதி நமக்கு தேவை. அவர்கிட்ட இருக்கிறது அதுதான், அவர்கிட்ட இருக்கிறது அமைதி. அந்த அமைதிக்குள்ள எல்லாமே இருக்கு, அந்த ஸ்பிரிட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள பணம் இருக்கு, அதுக்குள்ள சொத்து இருக்கு, அதுக்குள்ள கல்வி இருக்கு, திறமை இருக்கு, வாய்ப்பு இருக்கு. நாம் பெற்றுக்கொள்கின்ற எல்லாமே அவரிடம் இருந்துதான் வருகிறது. ஆனா நாங்க என்ன செய்கிறோம்? எல்லாத்தையும் பெற்ற பிறகு அவருக்கே நாங்க பிளான் போடுறது, நீங்க எங்களுக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி அவருக்கு நாங்க கமாண்ட் பண்றது. ஏன்னா அவர் தானே, அவர் எல்லாத்துக்குமே எப்படி இருப்பார்? சைலண்டா தான் இருப்பார். ஆனா அவர் கோபம் வரும். எப்ப கோபம் வரும் சொல்லுங்க பார்ப்போம்? எப்ப கடவுளுக்கு கோபம் வரும்? தெரியாதா? தெரியாதா? கடவுளுக்கு எப்ப கோபம் வரும்? விளக்கு சொல்லுங்க. எனக்கு கடவுளுக்கு பிடிக்காத செய்யும் பொழுது கோபம் வரும். ஓகே, ஓரளவுக்கு சரி. வேற என்ன சொல்லுங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்க தூங்குறீங்க மாதிரி இருக்கு, நான் முடிக்க போறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு எனக்கு தரப்பட்ட நேரம். ஸோ கடவுளுக்கு எப்படி கோபம் வரும்? எப்ப கோபம் வரும்? களவெடுத்தாவா? புரியல. கடவுளுக்கு எதிராக முணுமுணுக்குறீங்க. ஓகே, அவர் கோபம் வர்றதில்லை. இல்ல கோபம் வர்றது இல்லையா? கடவுளுக்கு கோபம் வரும். அவருக்கு கோபம் வரும். அவர் நமது அன்பா இருக்கிறார். எப்ப கோபம் வரும் என்றா, அவருடைய ஆவி, நமது உடல் என்னது? கடவுள் தங்கும், அவருடைய ஆவி தங்கும் ஆலயம். அவர் தங்குகின்ற ஆலயம், அவர் ஜீவிக்கின்ற ஆலயம், அவர் விரும்பி ஜீவிக்கின்ற ஆலயம். அந்த ஆலயம் அசிங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது அவருக்கு கோபம் வரும். அந்த உடைந்த உள்ளம் நொறுங்கி போய் இருந்தா அவருக்கு கோபம் வராது. என்ன, அவர்களை தேடிதான் வாரார், அவர்களை குணப்படுத்ததான் அவர் வாரார். ஆனா தெரிஞ்சே நாங்க இதை அழுக்குப்படுத்துகின்ற ஒவ்வொரு தருணத்திலும் அவர் கோபம் வரும். ஆனா அவர் கம்பெடுத்து அடிக்க மாட்டார், நம்மளை விட்டு விலகி போக மாட்டார். அவர் கைகளை விரித்து காத்து கொண்டிருப்பார். எனக்கு கவலையா இருக்கு, எனக்கு கோபமா இருக்கு, பட் நான் உன்னை மன்னிக்கிறேன். அவர் என்ன சொன்னார்? சிலுவையிலே தந்தையே, அது முக்கியம். இவர்களை மன்னியும், இவர்கள் அறிந்து செய்கிறார்கள். அப்படியா? அறியாமல் செய்கிறார்கள். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஆனா அறிஞ்சு செய்கிறார்களும் இருக்கிறாங்க. அப்ப அவங்க இன்னுமே கவலையா இருக்கு, கோபம். நாங்க நிறைய பேர் அறிஞ்சுதான் செய்கிறோம். அப்ப பிரியமானவர்களே, இந்த தியானத்திலே நானும் நீங்களும் அவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள். ஏனென்றால் அவர் நமது மீது அதிகமாக அன்பு வைத்திருக்கிறார். அவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறதுக்கு காரணம் நம்மகிட்ட அது இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, அப்படி இருக்கு, அப்படி இருக்கு இல்ல.
அவர் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறதுக்கு காரணம் அவருக்கு தேவைப்படுறது எது? மறந்துட்டீங்களா? எது தேவைப்படுது? என்னது? உள்ளம். இதுதான் அவருக்கு தேவை. உங்களுடைய ஆன்மா, அதுதான் அவருக்கு தேவை. அங்குதான் அவர் வாசம் செய்கிறார். ஏனென்றால் நமது உடல் கடவுள் தங்கும் ஆலயம். அவர் நம்மோடு உறவாட வேண்டும். அவரோடு நாங்கள் உறவிலே இருந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். துன்பம் இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி இருக்கும், கவலை இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி இருக்கும், தனிமை இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி இருக்கும், கடன் கஷ்டம் இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி இருக்கும், நோய் நொடிகள் இருந்தாலும் அங்கு மகிழ்ச்சி இருக்கும். கடவுள் மேஜிக் செய்கிறாள் கிடையாது. ஒரு நாள்ல அப்படியே துன்பத்தை அப்படியே எடுத்து இல்லாமாக்குறதுக்கு, ஒரு நாள்ல கடன் அப்படியே எடுத்து இல்லாமாக்குறதுக்கு அவர் மேஜிக் செய்ய மாட்டார். அவர் கம் as you are but carry your cross. என்னட்ட நீயாவா, உனது சிலுவையோடு நீ வா. சிலுவையை கொண்டு இறக்கி வச்சுட்டு வராத, சிலுவையோடு நீ வா. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் விசுவாசம், அதுதான் நம்பிக்கை, அதுதான் நமது கிறிஸ்தவ பயணம். ஒரு கணம் கண்களை மூடியவர்களாக அமைதியாக அமர்ந்திருந்து கொண்டு உட்கார்ந்திருந்து கொண்டு, இயேசுவே, உமது பார்வையிலே நான் விலையேற பெற்றவன். எனது குடும்பத்தை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எனது பிள்ளைகளை உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். எனது உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற எல்லா விதமான ஏக்கங்களையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். தொடும் தொடும் இயேசுவே, குணப்படுத்தும், ஆறுதல் தரும், சுகம் தாரும். மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. எனது பாவங்களிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் இயேசுவே. எனது பாவ கரைகளிலிருந்து எனக்கு விடுதலை தாரும் இயேசுவே. என்னை உமது பிள்ளையாக மாற்றும், என்னை உமது மகனாக மாற்றும், என்னை உமது மகளாக மாற்றும். என்னை உமக்குரியவளாக்கும், என்னை உமக்குரியவளாக்கும், என்னை உமக்குரியவளாக்கும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.